விஜய் வந்து தன்னுடைய திரைப்பட கவர்ச்சி வச்சு ஆட்சி வந்துட்டாரு. திராவிட அரசியல் அல்லது பெரியார் அரசியல், இந்த அரசியலுக்கு ஆபத்து வந்திருக்குங்கிறதா என்னுடைய கவலை. பாஜக வர்றதுக்கான வாய்ப்பு 100% இருக்கு. அவங்க சொல்லி சொல்லி அடிக்கிறாங்க, ஒன் நேஷன், ஒன் பார்ட்டி, ஒன் ரூல். பட்டில் இழைத்த பாரம்பரியம். விவாகா தெய்வீகப்பட்டு கலெக்ஷன்ஸ், தி சென்னை சில்க்ஸ். இப்போ என்ன சொல்றாங்க, ஒரு கூட்டணி வெற்றி பெறுகிற பொழுது அது கூட்டணிக்கான பலமாக பார்க்கப்படுகிறது. ஆனால் தோல்வி என்று வரும் பொழுது 5 ஆண்டுகள் நீங்கள் ஆட்சியில் இருந்ததன் காரணமாக இது உங்களின் மீதான மதிப்பீடு. அப்போ இந்த தோல்விக்கான பொறுப்பு தோல்விக்கு பிறகு ஷேர்டு ரெஸ்பான்சிபிலிட்டியாக எல்லோருக்கும் போகாமல் அந்த இடத்துல ஆண்ட கட்சியாக இருக்கிறவர்கள், ஒருவேளை கூட்டணி ஆட்சியாக இருந்தால் அப்போ ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற பார்வை வைப்பது சரியானதாக இருக்குமா? தொகுதி உடன்பாடு வேறு, அதிகாரத்தை பகிர்ந்து கொள்வது வேறு. இடதுசாரிகள் திருமா உட்பட அதிகாரத்தை பகிர்ந்து கொள்கிற அந்த இடத்தில் நாங்கள் நகரவில்லை. தொகுதி உடன்பாடு தான். 5 இடங்களில் நாங்கன்னா மற்ற இடங்கள் அவங்களுக்கு வாக்களிச்சிருக்கிறோம். 2 இடங்கள் நாங்கள் வெற்றி பெற்றால் அவர்கள் எங்களை காண்ட 20 மடங்கு வெற்றி பெற்றிருக்கிறார்கள். நீங்க 5 வருஷம் அவங்களோட இருந்தீங்க, எல்லாம் பண்ணீங்க. தோல்வி அடைஞ்ச பிறகு திமுக தனியாயிட்டு நீங்க எல்லாம் வேற பக்கம் வந்துட்டீங்கன்னு சொல்றீங்க. அப்படி இல்லை. திமுக விமர்சிச்சுட்டு நாங்க வரையில ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிறங்க. திமுகவுடைய கொள்கையை நாங்கள் இன்ன வரைக்கும் விமர்சிக்கலை. ஜனநாயக ரீதியாக ஒரு ஆட்சி அமைவதற்கு உதவி இருக்கிறோம், அவ்வளோதான். அதுவும் அவங்களுடைய கமிட்மெண்ட்ஸ். நாங்கள் எல்லா நிலைகளிலும் மதசார்பற்ற நிலையில் இருப்போம், எல்லா சமுதாய மக்களையும் மதிப்போம், இந்த திமுகவினுடைய நல்ல திட்டங்களை தொடர்புன்னு சொல்லியிருக்காங்க. அந்த அடிப்படையில் இந்த ஆட்சிக்கு நாங்கள் துணை புரிஞ்சிருக்கிறோம். வேற எந்த கண்டிஷனும் கிடையாது. நாங்களா விரும்பி ஆட்சிக்கு போகலை. அதாவது நீங்க சொல்றது என்னன்னா, அட்மிட் பண்றாங்கிறத விஷயம் சொல்றீங்க. நம்ம அட்மிட் பண்ணோம், தோல்வியை நாங்களும் தான் பொறுப்பேற்றுக்கிறோம், நாங்களும் தோற்றுருக்கிறோம், கூட்டணியே தோற்றுருக்குது, நாங்கள் அதுக்கு பொறுப்பேற்றுக் கொள்றோம். அதை எப்படி காட்ட முடியும்? நாங்க அங்க கூட்டணியிலே இருந்து காட்டணும்ன்றீங்களா? இல்ல, அதெல்லாம் அல்லது இந்த விடுதலை சிறுத்தைகள் மீதும் இந்த விமர்சனம் கிடையாது. ஏன்னா அவர்கள் தோல்வி வந்ததுக்கு முன்னாடி தோல்விக்கு திமுக காரணம், வெற்றிக்கு கூட்டணி கட்சிகள் காரணம் அவங்க சொல்லல. ஆனா ஐயுஎம்எல் மட்டும் வெற்றிக்கு மட்டும் ஐயுஎம்எல் காரணம், தோல்விக்கு அவங்க பொறுப்பேற்றுக்கல அப்படின்ற விமர்சனம் காதல் மொழியினர்கள் வச்சிருந்தனால சொல்லலையே. இல்ல, கூட்டணிக்கு வேலை செய்யாத கரூர் மாவட்ட செயலாளர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டிருக்காரு. என் கட்சியில் தெரியுமா உங்களுக்கு? கரூர் மாவட்ட செயலாளரே நீக்கி இருக்கிறோம். அவர் இத்தனைக்கு தாவேக்காக வேலை பார்த்தார். அதையும் சொல்லிடுறேன். இப்போ கட்சியினுடைய தலைமையினுடைய முடிவுக்கு கட்டுப்படாம போனதுனால அவர் நீக்கப்பட்டிருக்கார், ஒரு மாவட்ட செயலாளர். இந்த மாதிரி பல்வேறு ஊர்களில் நாங்கள் நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். கொள்கை ரீதியாக நாங்கள் திமுகவுக்கு முழுமையாக விசுவாசமாக வேலை செய்தோம். அதில் எந்த சந்தேகம் கிடையாது. முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவருடைய தோல்வி எங்களுக்கு இன்னைக்கு வருத்தம் அளிக்கிறது. அதில் எந்த சந்தேகம் கிடையாது. கடைசியாக ஒரே கருத்து சொல்கிறேன். இப்போ இந்த தேர்தல் முடிவுகளில் இருந்து என்னுடைய பார்வை அப்படி என்னன்னா, திமுக தோற்று போச்சு அல்லது திமுக கூட்டணி தோற்று போச்சு, விஜய் வந்து தன்னுடைய திரைப்பட கவர்ச்சி வச்சு ஆட்சி வந்துட்டார் அப்படிங்கிற விமர்சனங்கள்லாம் ஒரு புறம் தள்ளி வச்சுட்டு, நான் இதை எப்படி பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால், இத்தனை ஆண்டுகளாக நான் பேசிட்டு வந்த திராவிட அரசியல், திராவிட கட்சிங்கிறத விட்டுருங்க, திராவிட அரசியல் அல்லது பெரியார் அரசியல் அல்லது இடதுசாரி அரசியல் தமிழ்நாட்டுக்குள்ளே வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு செழுமை அடைந்த ஒரு அரசியல் இது. நீங்கள் இந்த அரசியலை நீங்கள் வேறு எந்த மாநிலத்திலும் பார்க்க முடியாது. இந்த சமூக நீதி அரசியல் நம்ம சொல்கிற இந்த அரசியல், இதுதான் இடதுசாரி அரசியல். இந்த அரசியலுக்கு ஆபத்து வந்திருக்குங்கிறதா என்னுடைய கவலை. திமுக தோற்று போச்சு, விடுதலை சிறுத்தைகள் கட்சி தோற்று போச்சு அப்படிங்கிறது இல்லை. அப்படின்னா தாவேக்கா வெற்றி பெற்றதுனால இது ஆபத்தா அப்படின்னு நீங்கள் தாவேக்கா வெற்றியை நான் கொஸ்டின் பண்ணுறேன்னு நினைக்க வேண்டாம். தாவேக்கா வந்து அந்த நோக்கத்தோடு வந்துருச்சு, இந்த திராவிட அரசியலை வீழ்த்த வந்துருச்சுன்னு பொருள் அல்ல. திமுக எப்படி மீண்டும் ஆட்சி வரப்போகுது அப்படிங்கிறது ஒரு கேள்வி. அதிமுக நம்ம கண்ணு முன்னால் சிதறிக்கிட்டு இருக்குது. இப்போது தாவேக்காவுக்கு கவுண்டர் எதுங்க தமிழ்நாட்டு அரசியலில்? அவங்கள எதிர்த்து அரசியல் பண்ணக்கூடியவங்க யார்? இன்றைக்கி திமுக அதை செய்ய போதா, அதிமுக செய்ய போதா, அல்லது நாங்கள் இப்போ தாவேக்காவோட கூட்டணி சேர்ந்துட்டோம், இவங்க எதிர்த்து அரசியல் பண்ண போகிறது யார்? அல்லது நாம் தமிழர் கட்சி பண்ண போதா? இந்த இடத்துல பாஜக வர்றதுக்கான வாய்ப்பு 100% இருக்குது. அந்த பாஜகங்கிறது நேரடியாக தன்னுடைய முகமூடி இல்லாமல் அண்ணாமலை முகமூடி போட்டு வராங்க. இப்போ அண்ணாமலை அப்படிங்கிறவர் தமிழ்நாட்டில் நாம் பேசக்கூடிய அரசியலை அதே சாயலுள்ள அரசியலை பேசுகிறதுக்காக அவர் களமிறக்கி விடப்பட்டிருக்கிறார். அவர் மும்மொழி திட்டத்தை எதிர்ப்பார், அவர் சமூக நீதியை பேசுவார், அவர் மாநில உரிமைகளை பேசுவார், அவர் மாநில மொழி உரிமைகளை பேசுவார், ஈழத்தமிழர்களுடைய பிரச்சனைகளை பேசுவார். அதுக்காக உருவாக்கப்பட்டிருக்கிற ஒரு நபராக நான் பார்க்குறேன். இப்போ அந்த இடத்துல அவங்க உட்கார்ந்துட்டாங்கன்னா
நாம் இத்தனை ஆண்டுகள் பேசின இந்த அரசியல் எதிர்காலம் என்ன ஆகும், அதுதான் என்னுடைய கவலை. தாவேக்காவுக்கு நாங்கள் ஆதரிக்கிறோம், அவங்க ஆட்சியை நாங்கள் காப்பாற்றுவோம். அந்த ஆட்சியோடு சேர்ந்து மதவாத அரசியலை எந்த அளவுக்கு எதிர்க்க முடியுமோ, மத சார்பின்மையை எந்த அளவுக்கு பாதுகாக்க முடியுமோ அதில் நாங்கள் நிச்சயமாக உறுதியாக இருப்போம். ஆனாலும் இது எந்த அளவுக்கு கவுண்டர் அரசியலுக்கு நாங்கள் கவுண்டர் அரசியல் இப்போ பண்ண முடியாது இல்லையா. இப்போ ஒரு வெளியிலிருந்து ஆதரித்தாலும் உள்ளேருந்து ஆதரித்தாலும் அவங்களோட நாங்கள் இன்றைக்கி அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறோம். அப்போ அந்த இடத்துல திமுக நின்று அவங்கள எதிர்கொள்ள போகுதா, அதிமுக நின்று எதிர்கொள்ள போகுதா, அல்லது புதிதாக ஒரு சக்தி அவங்கள எதிர்கொள்ள போகிறாங்களா? இந்த கேள்விக்கு நம்ம விடை தேட வேண்டிய ஒரு இடத்துல நாம் இருக்கிறோம். இதுதான் என்னுடைய பார்வை. இந்த 5 மாநில தேர்தல் நடந்து முடிந்த இந்த 5 மாநில தேர்தலில் பினராயி விஜயன் அவர்கள், மமதா அவர்கள், ஸ்டாலின் அவர்கள், இவங்க 3 பேரும் அதாவது தேர்தலுக்கு முன்பு வரைக்கும் ரொம்ப மிகப்பெரிய தலைவர்களாக இந்தியா முழுக்க பார்க்கப்பட்டவர்கள். பிஜேபியும் RSSையும் கடுமையாக எதிர்க்கக்கூடியவர்கள், இன்னைக்கும் பெரிய பார்க்கப்பட்டவர்கள். ஆனால் இந்த தேர்தலில் அவர்கள் தோற்று இருக்கிறார்களா அல்லது தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார்களா? என்னுடைய தனிப்பட்ட கருத்து, தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதற்கு பின்னால் பெரிய அஜெண்டா இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது ஒரு யூகம்தான், எனக்கு பெரிய டேட்டாஸ் கிடையாது, ஆதாரம் கிடையாது. ஒட்டுமொத்த அரசியலை பார்க்கும்போது அவங்க சொல்லி அடிக்கிறாங்க அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியது. அரவிந்த் கெஜ்ரிவாலை காலி பண்ணாங்க, BRS அவர் சந்திரசேகர் ராவ் காலி பண்ணியிருக்கிறாங்க, இப்போ பினராயி விஜயன், இப்போது இங்கே MK ஸ்டாலின், அங்கே மம்தா பானர்ஜி. ரீஜனல் பார்ட்டிஸ் இருக்கக்கூடாது, ஒன் நேஷன், ஒன் பார்ட்டி, ஒன் ரூல், அது அவங்களுடைய அல்டிமேட் எய்ம். இப்போ காங்கிரஸ் அவங்க சர்வைவலுக்காக போராடிட்டு இருக்காங்க. பாஜக காங்கிரஸ்னு 2 கட்சி இருந்தால் போதும் தேசிய அளவில் அப்படிங்கிற லெவலில் அவங்க சர்வைவலுக்கான போராட்டம் நடந்துகிட்டு இருக்குது. மாநில கட்சிகள் சுத்தமாக இருக்கக்கூடாது, மாநில உணர்வுகள் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு செயல் திட்டத்தோட RSSும் பிஜேபியும் காய்களை நகர்த்தி கொண்டு இருக்கிறது. அதை நம்ம வெறுமனே இவ்வளவு காலமாக ஒரு யூகமாக பேசிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ அது நடைமுறைக்கு வந்துக்கிட்டு இருக்கோ அப்படின்னு நினைக்க தோன்றுகிறது. ஏன்னா காங்கிரஸோட இப்போ மம்தா பானர்ஜி சேர போகிறாங்க, NCPயும் சேர போகிறாங்க. இப்போ மாநில கட்சிகள்லாம் அங்கங்கே வீழ்த்தப்பட்டுட்டு வருது. இது எங்கே போய் முடியும் அப்படின்னு நமக்கு தெரியல. அதனால் அவர்கள் தோற்கடிக்கப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய யூகம். இல்லை, இவங்க 3 பேருமே மதவாத அரசியலுக்கு எதிராக ஒரு உறுதியான நிலைப்பாட்டில் இருந்து செயல்பட்டவர்கள். திரு ஸ்டாலினாக இருந்தாலும், பினராயாக இருந்தாலும், மம்தாவாக இருந்தாலும். ஸோ பிஜேபி இப்போ உதாரணத்துக்கு பெங்காலில் பிஜேபி வந்திருக்கிறது என்பது பெரிய நீண்ட இடைவெளிக்கு பிறகு அவர்கள் கைப்பற்றி இருக்கிறார்கள். அதனால் நல்ல அறிகுறி கிடையாது. ஆனால் இவங்க 3 பேரும் தோற்கடிக்கப்பட்டது என்பது அவர்களுடைய ஒரு திட்டமிட்ட இதுதான். அந்த வகையில் இவங்களை ஆட்சி அதிகாரத்திலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்பதில் மத்திய அரசாங்கத்தினுடைய பிஜேபியினுடைய மிக முக்கியமான ரோல் இருக்குது. திட்டமிட்டு தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது தான். தமிழ்நாடும் கேரளாவையும் கொஞ்சம் வேறு கோணத்தில் பார்க்கணும். இரண்டிலையும் வகுப்புவாதம் படுதோல்வி அடைந்திருக்கிறது, கேரளாவிலும் தமிழ்நாட்டிலும். ஆனால் ஒரு ஜனநாயக சக்தியாக இருக்கிற காங்கிரஸ் கேரளாவில் கையாண்ட அணுகுமுறை சரியல்ல. பினராயி விஜயன் போன்ற ஒரு அரசியல் விழுமிய குறியீடு அவர். ஆனால் அவர் ஏன் இன்னும் கைது செய்யவில்லை என்பது ஜனநாயகத்தின் மீது தொடுக்கப்பட்ட ஒரு கேள்வியும் தாக்குதலுமாகும். ஆனாலும் கூட கேரளாவில் ஒரு பண்பட்ட அரசியல் இருக்குது. ஒரு முறை வெற்றி எதிர்கட்சி, அப்புறம் ஆளுங்கட்சி, எதிர்கட்சி மாறி மாறி வருவாங்க இல்லையா, 5 ஆண்டு. அது ஜனநாயகத்திற்கு நல்லது தான். ஆனால் இந்த முறை அந்த விழுமியங்கள் கொஞ்சம் தகர்க்கப்பட்டிருக்குது. பிரச்சார முறைகள் நான் சொல்கிறேன், அது இல்லாமல் இருந்தால் நல்லது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வகுப்பாதத்துக்கு இடமில்லை. தமிழ் மண் அதுபோல் ஒரு கலாச்சார மண்ணாக இருக்கிறது. ஆனாலும் திருமா சொல்கிற அந்த அபாயம் பேரபாயம். அதுதான் மீண்டும் மீண்டும் நாங்கள் மிக உறுதியாக இருக்கிறோம். அனைத்து ஜனநாயக சக்திகள், இடதுசாரி சக்திகள் சேர்ந்து தான் இதை வீழ்த்த வேண்டும். அந்த இடங்கள் அடைபட்டு விடக்கூடாது என்பதில் நாங்கள் மிக உறுதியாக இருக்கிறோம். காங்கிரஸுடைய இந்த அணுகுமுறையை இந்தியா பிளாக் கூட்டத்தில் நான் சுட்டி காட்டியிருக்கிறேன். பட்டில் இழைத்த பாரம்பரியம், விவாகா தெய்வீக பட்டு கலெக்ஷன்ஸ், தி சென்னை சில்க்ஸ்.